நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. அஃபிஷியலான வீடியோ வந்திருக்கேங்க. அஃபிஷியல் தனுஷ் வந்து நம்ம தளபதி விஜய்க்காக வந்து தரமான சம்பவம் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காருங்க. மணல் ரூமர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது அஃபிஷியலாக வந்திருக்கு. அது என்னன்றது சொல்லிடுறேன், என்ன மாதிரி சம்பவம் பண்ணுறது வந்து தனுஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து வந்து தேர்ட் சிங்கிள் சாங் அப்படின்றது வந்து வரப்போதுங்களா. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் இல்லைங்களா, இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்றதால வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து வந்து தேர்ட் சிங்கிளுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு அப்படின்றது வந்திருக்கு. அந்த பாட்டு அப்படின்றது வந்து ஒரு மெலடி சாங் தான். செல்ல மகளே அப்படின்றது தான் வந்து அந்த பாட்டோட டைட்டில். ஸோ நாளைக்கு வெளியாக போகுது. ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு அப்பா பொண்ணுக்கான ஒரு செல்ல சாங்கா, ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான சாங்காக இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாங் எப்படி இருக்குன்ட்டு வந்து. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து நம்ம தனுஷ் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வருவாரா வரமாட்டாரா, இந்த கதை விட்டுட்டீங்களா ப்ரோ அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பராசக்தி படத்துக்கு வந்து ரஜினி போறாரு, கமல் போறாரு, அப்புறம் வந்து உதயநிதி போறாரு, நிறைய பேர் போறாரு அப்படின்றது மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஆனால் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தனுஷ் வர போறாருன்றது ரொம்ப நாளாவே வந்து ஒரு போயிட்டு இருக்கு. ஆனால் இது இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போக போறாரு. சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருக்கானுங்க. சில ஹேட்டர்ஸ் இந்த எஸ்கேக்கு வந்து பொறுக்கி போறவனுங்க, இந்த எஸ்கேக்கு சொம்படிக்கிறவனுங்க, அவங்க வந்து சொல்றானுங்கன்னா, ஓ தனுஷுக்கு சப்போர்ட் வேணுமா, தனுஷ் ஃபேன்ஸோட சப்போர்ட் வேணுமா, அதுக்காக தான் வந்து தனுஷ் வருவாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, தனுஷ் வந்து கூப்பிடுறீங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க சில தற்குறிங்க. தற்குறிகளா, தனுஷ் வந்து இப்ப கிடையாது. தனுஷ் வந்து மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே வந்து தளபதி விஜய்க்காக வந்திருக்காரு. மற்ற நடிகர்கள் வராங்களோ இல்லை தெரியல, தனுஷ் வந்து தளபதிக்காக வந்து எப்பயுமே வந்து நிற்பாரு. மெர்சல் படத்துக்கே வந்து தளபதிக்காக வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து பேசியிருக்காரு. தலைவன் அப்படின்ட்டு வந்து அப்பயே வந்து தனுஷ் வந்து பேசியிருக்காரு. உங்களுக்கு வந்து செருப்படி கொடுக்குற மாதிரி தான் வந்து இப்போ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்லையும் வந்து தனுஷ் வந்து பேச போறாரு. அது மட்டும் கிடையாது, சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருக்கானுங்க. எஸ்கேக்கு வந்து சொம்படிச்சுட்டு, என்ன ப்ரோ எஸ்கே என்ன ப்ரோ பண்ணுவாரு, அவர் வந்து நடிகர் தான் ப்ரோ, அவர் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரொடியூசர்ஸ் வந்து முடிவு பண்றது தானே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து முடிவு பண்றது தானே அப்படின்ட்டு வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், சிவகார்த்திகேயன் வந்து ஒரு அறிமுக நடிகர்லாம் கிடையாது, ஒரு சின்ன நடிகர்லாம் கிடையாது. ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்ன்றது வந்து முடிவு பண்ற இடத்துல தான் வந்து சிவகார்த்திகேயன் இருந்துட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனை கேட்காமலோ, சிவகார்த்திகேயன் வந்து எதுவுமே கேட்காமலோ வந்து இதான் ரிலீஸ் டேட் அப்படின்ட்டு வந்து யாரும் முடிவு பண்ணியிருக்க முடியாது. அந்த படத்தோட வந்து அவர் தான் வந்து ஹீரோ, அவருமே ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான். ஸோ ரிலீஸ் டேட்ன்றது வந்து அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிட்டு தான் வந்து பண்ணியிருப்பாங்களே தவிர வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்து அப்பாவி புல்லாம் கிடையாது சிவகார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை புரிஞ்சுக்கங்க. அதனால் வந்து அந்த சிவகார்த்திகேயன் சொம்படிக்கிறது, இந்த அட்வைஸ் பண்ணுறவெல்லாம் கிடையாது. நான் வந்து அவனை படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து ட்ரோல் பண்ண தான் செய்வேன். அவனோட குறைகள் என்னன்றதை நான் சொல்ல தான் செய்வேன். பிடிச்சவன் பாருங்க, பிடிக்காதவன் வந்து ஏதாவது சொம்படிச்சுட்டு போங்க, அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. துரோகம் பண்ணவன, நம்பிக்கை துரோகம் பண்ணவன வந்து துரோகின்னு தான் சொல்ல முடியும். துரோகம் பண்ணவன் வந்து துரோகம் பண்ணணும்னு தான் சொல்ல முடியும். எப்படி வந்து துரோகம் பண்ணல அவர் ரொம்ப நல்லவெல்லாம் வந்து சொல்ல முடியும், அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா. இருக்கு பொங்கலுக்கு வந்து மரண செருப்படி இருக்கு, அந்த பராசக்திக்கு, அந்த தீய சக்திக்கு அன்னைக்கு வந்து இருக்கு. அன்னைக்கு வந்து ஏன் தான் மோதணும் அப்படின்ட்டு வந்து தலையில கையை வச்சுட்டு அழதான் போறானுங்க. அது நடக்க தான் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. தேங்க்யூ.